Hello students, welcome to Janomax. ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்டோட மாத தேர்வு ஜூலை 2024 கொஷின் பேப்பர் உயிரியல். ஸோ இதில் வந்து 40 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக் உண்டான கொஷின் பேப்பரு. ஸோ கம்பல்சரி எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோமன்ஸில் வந்து 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 5 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மெல்லிய சூல் திசு 1 மார்க்ஸ் வந்து பெரும்பாலான தாவரங்கள் மகரந்த துகள் வெளியேறும் நிலை, மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர், ஆர்கிட் விதையின் எடை, மகரந்த வாயில் என்பது டேஸை பற்றி படிப்பது கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து 2 மார்க்ஸு 2 எழுதணும். ஸோ 3 கொடுத்து 2 கேட்டிருக்காங்க. மண்முட்டு பதியம் காற்று பதியம் வேறுபடுத்துக, இருமடிய வித்தாக்கம் என்ற சொல்லை வரைக, பெண் முன் முதிர்வு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 3rd ரோமன்ஸ். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 மார்க்கு, ஓகேங்களா. 3 மார்க் கொஷின்ஸு. இதில் வந்து 3 கொடுத்து 2 அட்டன் பண்ணணும். 11க்கு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். கட்டாய வினா வந்து எதையும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுங்க. சூழின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறி, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்த ரோமன்ஸு. ஏதேனும் ஒன்றுக்கு, அது ஒன்றே தான் வினாக்களுக்கு. ஸோ அல்லது கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக 2ல் 1 அட்டன் பண்ணிடுங்க. 5 மார்க்ஸ் கொஷின்ஸு. ஸோ இது வந்து தாவரவியல் கொஷின்ஸோட வினாக்கள், ஓகேங்களா. ஸோ 2024 இது. ஸோ சேலம் டிஸ்ட்ரிக் உண்டான கொஷின்ஸு. அடுத்தது பாருங்கள், விலங்கியல். விலங்கியலில் 20 மார்க் அட்டன் பண்ணணும். அனைத்து வினாக்களுக்கு விடைகளுக்கு 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 1 மார்க்ஸு. கருமுட்டைக்குள் ஊடுருவதற்கு முன் விந்தணு மேற்கொள்ளும் செயல்முறை, சரியான விடையை பொருத்தி எழுதுக. கருப்பை இடுப்பு சுவருடன் இணைந்துள்ள தசை நார், சீம்பாலில் அதிகம் காணப்படுவது, எந்த வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உறுப்புகள் மட்டுமே உருவாகின்றன. அடுத்தது பாருங்கள், 2nd ரோமன்ஸு. இதில் வந்து 2 மார்க்கு, 3 கொடுத்து 2 அட்டன் பண்ணோம். உட்கருவுறுதல் மற்றும் வெளிக்கருவுறுதல் பற்றி எழுதுக. மனித விந்தணுவின் படம் வரைந்து பாகங்குடி. அடுத்தது 8th 2 மார்க்ஸு. அடுத்தது பாருங்கள் 3 மார்க்கு. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3rd ரோமன் வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்து 2 அட்டன் பண்ணணும். 11 வந்து கட்டாயமாக அட்டன் பண்ணணும். கன்னி இனப்பெருக்க என்றால் என்ன? தாய் சேய் இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி திசு, நியாயப்படுத்துக. அடுத்தது கருவுறுதல் சவ்வு என்றால் என்ன? அதன் முக்கியத்துவத்தையும் எழுதணும். அடுத்தது 4th வந்து 5 மார்க்ஸு. மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகள் அல்லது உயிரினங்களில் காணப்படும் பல்வேறு ஒருங்கிணைப்பு முறைகளில் எழுதணும். இதில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இது வந்து உயிரியல் வந்து பாட்னியும் ஜுவாலஜியும் கலந்தது, ஓகேங்களா. தாவரவியலும் விலங்கியலும். ஸோ 40 மார்க், அதில் 20 மார்க், இதில் 20 மார்க்கு. ஸோ இது சேலம் டிஸ்ட்ரிக் உண்டான கொஷின்ஸு 2024. ஸோ கம்பல்சரி இந்த கொஷின்ஸும் இருக்கும். ஸோ எல்லா கொஷின்ஸும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ பழசு தான் நம்மளுக்கு எப்பயுமே கை கொடுக்கும். ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷன் எங்களுக்கு சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறோம். All the best students.